100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்யுங்கள் என்று. வாக்கு செலுத்துவது நம் அனைவரின் கடமை என்று. இதில் எதையோ வாக்குக்கு காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், ஓராண்டு சிறை தண்டனை என்பதை எழுதி வைக்க மறந்துவிட்டார்கள். ஏனென்றால் அதை எழுதி வைப்பது பயனில்லை என்று தெரிந்து கொண்டு இங்கே ஒரு தேர்தல் ஆணையம் என்று ஒரு நாடக கம்பெனி நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டு வருகிறது. அது பறக்கும் படை என்று ஒரு படையை வைத்திருக்கும். அந்த படை யாராவது அரிசி மூட்டையை கொண்டு வித்துவிட்டு காசை வீட்டுக்கு கொண்டு போனால், மளிகை கடைக்கு சரக்கு வாங்க பணத்தை கொண்டு போனால், அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அந்த பணத்தை கட்டி வீட்டுக்கு அழைத்து வருவதற்கு கொண்டு போனால், பொண்ணுக்கு திருமணம், அவளுக்கு நகை புடவை வாங்க பணத்தை கொண்டு போனால் இதை பறித்து கொண்டு போய்விடும். ஆனால் தொகுதியில் கோடிக்கணக்காக வைத்துக் கொண்டு ஓட்டுக்கு 1000, 500 என்று கொடுப்பதை பாதுகாத்துக் கொண்டு நிற்கும். அதை சிறைப்பிடி கைது பண்ணாது. ஒரே ஒரு முறை யாராவது ஒருவர் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது அவரை பிடித்து அந்த வேட்பாளர் 10 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க தடை என்று கொண்டு வந்தால் யாராவது வாக்குக்கு காசு கொடுப்பார்களா என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை ஏன் இந்த தேர்தல் ஆணையம் செய்வதில்லை? செய்ய மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த தேர்தல் என் மக்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு.